நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. விஷாரத் வித்ராத்தில் இஆர்சி போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட் ஒன் போட்டிருக்கோம், இது செகண்ட் ஒன்று. இதுக்கு மொத்தம் 8 மார்க் வருது. இப்போ செகண்டு பார்க்கலாம். இது சரவணா இந்த கையில் நடத்திட்டுருக்கோம். கோயி பாஸ்னா ரகனே பர்பி ஜன்மன் மவுன் நகி ரகத்தா आप आपकी सुनता है वग आप से हैं ககத்தா. அப்போ கோயி பாஸ்னா கோயி அப்படின்னா இந்த எங்கே யார்கிட்டையும் என்ன பண்ணுறோம், பாஸ் நான் ரகனேப்பர். இந்த யாரும் இல்லைன்னா இந்த இடத்துல கோயி பாஸ் யாரும் இல்லைன்னா கூட ஜன்மன் மவுன் நகிகேன். நம்ம எப்படி நம்ம அமைதியாக நம்ம இருக்கிறதில்ல. நம்ம பக்கத்தில் யாராவது இருந்தால் என்ன பண்ணோம், நம்ம பேசுவோம். அப்படின்னா நம்ம அமைதியாக இருப்போம். இருந்தாலும் மனம் ஏதோ நம்ம நினச்சிட்டே இருப்போம். அப்படின்ட்டு தான் இந்த 2 லைன் சொல்லி ஆப்கி சுன்தாகே வக் ஆப்சேகே ககத்தா. நாம் ஆப்கி சுன்தா. நாம் சுன்தா அப்படின்னா காதால் கேட்குறது. நம்ம மனதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், நம்ம என்ன யோசிக்கிறதோ நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறது நம்மளுக்கு தான் தெரியும். மனசுக்குள்ளே என்ன பண்ணுறோம், நம்ம பேசுகிறோம். ஆப்ஸே ககத்தான நம்மளுக்குள்ளேயே நம்ம மனதுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறோம். பீச்சு மீ இதர் உதர் நிஜ் திருஷ்டி டால்கர் கோத்மயி. அப்போ பீச்சுமே அப்படின்னு இடையில் இதுக்கு இங்கேயும் அங்கேயும் நம்ம நடக்கிறோமில்ல, நம்ம யார் அதுதான் இதர்னா இங்கே உதர்னா அங்கே இங்கேயும் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கேயும் அங்கேயும் நம்ம நடந்துக்கிட்டு நம்ம திருஷ்டி அப்படின்னா கண் பார்க்குறது. இங்கேயும் நடந்துக்கிட்டு நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்த்துட்ருக்க நேரத்தில் மண் பாத்தோ கருத்தாவே. அந்த நேரத்தில் கூட நம்ம மனசு என்ன பண்ணுது, நம்மளுக்குள்ளே என்ன பண்ணுறது, என்ன விஷயன்றது நம்ம பாத்தே கருத்தாவே நம்மளுக்கு மனதுக்குள்ளே நம்ம பேசிக்கிறோம். தீர் துனுர்தர் நகி. அந்த துனுர்தர் அப்படின்னா இங்கே யாரை குறிக்கும், லக்ஷ்மணனை குறிக்குது. அப்போ புது விஷயங்கள் என்ன பண்ணுறோம், நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறோம். மனதுக்குள்ளேயே நம்ம பேசுகிறது தான் இந்த இடத்துல இந்த போயிட்டில் கொடுத்துருக்காங்க. பிரசங்க யக் பத்யாம்ச ராஷ்டிரகவி ஸ்ரீ மைத்திரன் குப்து கா பஞ்சவடி நாமக்கு கண்டகாவியம் சே தியா கயாகை. இந்த பத்யாம்ச அப்படின்னா இந்த பாடல் தேசிய கவி மைத்திரன் குப்து பஞ்சவடி என்ற இதிலிருந்து அந்த பெயருள்ள கண்டகாவியத்திலிருந்து இது கொடுக்கப்பட்டுள்ளது. சந்தர்ப்ப पंचवटी में रात को एक पत्थर पर லக்ஷ்மணன் அக்கலே பைட்டா கை. அப்போ இந்த பஞ்சவடியில் இரவு நேரத்தில் பத்தர் அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம். ஒரு கல் மேலே லக்ஷ்மணன் தனியாக உட்கார்ந்திருந்தார். அக்கலே அப்படின்னா தனியாக பைட்டான உட்கார்ந்திருந்தார். இரவு நேரத்தில் ஒரு கல் மேலே லக்ஷ்மணன் உட்கார்ந்திருந்தார். வகு அப்புனி மண்மே பகுத்து குச்சு சோச்சுதாக. அந்த நேரத்தில் உட்காந்துருக்க நேரத்தில் அவருக்கு பகுத்து குச்சி சோச்சுதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாராம். உஸ்கா விவரன் இஸ்ஸே பத்திசே சிறு ஹோத்தாக. இந்த விவரத்தை பற்றி தான் இந்த பாடல் இந்த பாடல் தரப்பட்டுள்ளது. வியாக்கியா விளக்கணம் மனுஷிய கா மண் விசித்திர ஹோத்தாகை. மனிதனுடைய மனசு ஒரு விசித்திரமானது. ஒவ்வொரு செகண்டு மனம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க விசித்திர ஹோத்தாகை. கோயி பாஸ் ரகத்தாகை दो मनुष्य को उससे बात करते का அக்ஷாத்தாகை. நம்ம நம்ம மனிதனுடைய உசிசே பாத் நம்ம மனிதனுடைய மனதில் நம்ம நிறைய நம்ம கருணைக்கு உக்ஷாத்தா அப்படின்னா முயற்சி எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம ஏதோ ஒன்று நம்ம பேசிகிட்டே இருப்போம், முயற்சி எடுப்போம். கோயி பாஸ் நகிகை தோ மண் அப்படி ஆப்ஸே போல்த்தாகை. மனசு தங்களுக்குள்ளே என்ன பண்ணுமோ அது நம்ம மனம் நம்மளுக்குள்ளே நம்ம பேசிகிட்டு இருப்போம். அவர் மற்றும் ஸ்வியம் அப்படி பாத்து சுன்தாகை. நம்மளுக்குள்ளே மனம் பேசிக்கிட்டு நம்ம பேசுறது நம்மளுக்கு மட்டும்தான் கேட்கும். அதுதான் நம்ம அது என்ன மனம் நம்மளுக்கு சொல்லுதோ, நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு கேட்கும்.
वग ये के पल के लिए भी மவுன் நகி ரகத்தா. வந்து பல் அப்படின்னா ஒவ்வொரு செகண்ட்ஸும் ஒவ்வொரு நிமிடமும் கூட நம்ம வந்து மௌனமாக வந்து நம்மளால் வந்து மனம் வந்து மௌனமாக இருக்க முடியாது. அதுதான் நகி ரகத்தா. ஏதோ நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல. லக்ஷ்மணன் பி மனுஷிய அதே போல் வந்து மனுஷன் வந்து லக்ஷ்மணன் வந்து ஒரு மனிதன் தானே. வகுபி அப்புனே ஆப்ஸே போல்னே லகத்தாக. அதனால் வந்து அவர் வந்து தனக்குள்ளே என்ன பண்ணுறாரு, அவர் யோசித்து ஒன்றுக்கு வந்து அவர் பேசிகிட்டு இருக்கார். மனம் வந்து அவர் மனதில் வந்து பேசிகிட்டு இருக்கு. பீச்சு இடையிடையில் வந்து உதர்கி சோஜோம் பர் திருஷ்டி அந்த தவுடுதாக. அப்போ வந்து அவர் வந்து இடையிடையில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இங்கேயும் அங்கேயும் வந்து அவர் பார்வை வந்து திருஷ்டி அப்படின்னா வந்து பார்வைன்னு அர்த்தம். அவர் பார்வை வந்து அவர் வந்து பார்க்குறாரு, இங்கேயும் அங்கேயும் சுற்றி அவர் பார்த்துட்ருக்காரு. தீரே தனுர்தர்கை. இவர் வந்து ஒரு வில்வித்தையில் வந்து வல்லவராக இருக்கிறார். வகு நகி பாத்தே சோச்சுதார் அகத்தாகை. நகி அப்படின்னா புது வார்த்தைகள் வந்து புதுசாக வந்து நிறைய வந்து அவர் யோசிக்கிறாரு. அதுதான் அந்த ஃபுல்லாக கொடுத்துருக்கு. விசேஷ்டா कुतूहलता बढ़ाने के लिए कवि ने लक्ष्मणन का नाम नहीं लिया है, मात्र धीरे धीरे தனுர்கரிய ககாகை. அப்போ குத்துகல்தா அப்படின்னா மகிழ்ச்சியில் இருக்கின்ற கவிஞர் சொல்கிறாரு, லக்ஷ்மணனுக்காக நாம் லக்ஷ்மணன் வந்து இப்போ வந்து பெயரை வந்து சொல்லாத மாத்திர தீர் தனுர்கர் அப்படின்னா வந்து அவர் வந்து வில்வித்தையில் வந்து வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வந்து அழகாக வந்து இங்கே சொல்கிறார். அவர் பேரை சொல்லாத ஆகேக்கு पढ़ों को आसारदार बनाने के लिए ही यज्ञ पत्र लिखी गया है. இது இந்த பாடலில் வந்து ஒரு விசித்திரமாக வந்து கவிஞர் வந்து அழகாக எழுதியிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.